சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீயும் உன் துணையும் சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்த நாட்கள் இருக்கும்போது இப்பொழுது பிரிந்து மிகவும் வேதனையில் நீ தினமும் கண்ணீர் விட்டு கொண்டு எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த நாளுக்காகத்தான் உன் சாயப்பா நானும் எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த நேரத்தில் உனக்கே தெரியாமல் உன் துணை ஒரு தவறு செய்து வருகிறார். எதற்காக என்று தெரிந்தால் நீ வாயடைத்து போவாய். இத்தனை காலத்திற்கு பிறகு மீண்டும் எப்பொழுது எப்படி பழி சுமத்தலாம் என்று பிறரின் ஆலோசனையில் இப்பொழுது உன்னை மீண்டும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்று உன்னை மறைந்திருந்து நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார். இது மிகவும் தவறான விஷயம்தான். எதுவாக இருந்தாலும் நேரடியாக உன்னிடம் பேசி உன்னிடம் கருத்துக்களை பரிமாற வேண்டுமே ஒழிய உன்னை மறைந்திருந்து நோட்டமிடுவது தவறுதானே. இருந்தாலும் இப்பொழுதாவது இந்த நேரத்திலாவது உன் எண்ணம் அவருக்குள் வந்து உன்னை பார்க்க வேண்டும். அவருக்கு தூண்டி இப்பொழுது உன்னை தினமும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேலைக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருந்தேன். தவறு செய்த அவரை மன்னித்து நீ ஏற்றுக்கொள். நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு தெரியுமா? வந்து கொண்டு இருக்கும் உன் துணையின் எண்ணத்தை மாற்றி இப்பொழுது நீ படும் வேதனைகளையும் கண்ணீரையும் உன் கவலைகளையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவர் மனதை மாற்றி உன்னிடம் வர செய்ய போகிறேன். அவர் செய்யும் தவறு கூட உனக்கு சாதகமாக முடிந்துவிட்டது. இந்த முடிவை நான் பார்த்து கொள்கிறேன். நான் இதை கவனமாக மாற்றி அவரின் எண்ணத்தை திருப்பி உன்னுடன் இணைய வைக்கப் போகிறேன். இதை உன்னிடம் சொல்லத்தான் இன்று உன் சாயப்பா உன்னிடம் வந்தேன். நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதையும் நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்காதே. என் மீது நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு இரு. அவ்வப்போது என்ன நடந்தாலும் உன் வார்த்தைகளால் நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.